யம்மியான ஒரு மோர் குழம்பு செஞ்சிடலாமா? இதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் அரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், தனியா இதெல்லாம் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரைக்கும்போது கொஞ்சம் சாம்பார் வெங்காயமும், இதில் தேங்காவும் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றி, உப்பு போட்டு நல்லா வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பேஸ்ட்டையும் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுந்து போட்டு தாளிச்சிட்டு, இதில் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக இதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சம் திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. அதை நல்லா விஸ்க் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்ல காம்போவாக ஒரு கத்திரிக்காய் ஃப்ரையோடு நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.